வணக்கம் திரு மணிசங்கர். வீட்டு மனை வாங்குவதா இருந்தா சிஎம்டிஏ, டிடிசிபி போன்ற அங்கீகாரமே செல்லுபடியாகும் என்ற தகவல்கள்லாம் அறிஞ்சிருக்கிறதாகவும், ஆனா இந்த அங்கீகாரம் பெற்ற மனைகள் விலை மிக அதிகமா இருக்கக்கூடிய நிலையில ஏழை நடுத்தர மக்கள் மனை வாங்க முடியாத நிலை இருக்கிறதாகவும் விழுப்புரத்தைச் சேர்ந்த குமார் அப்படிங்கிற நேயர் சொல்லியிருக்காரு. அவர் மேலும் சொல்லியிருக்காரு, பஞ்சாயத்து ஒப்புதல் பெற்ற மனைகளை வாங்குவதில் என்ன பிரச்சனைகள் எதிர்காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, சிஎம்டிஏ, டிடிசிபி அங்கீகாரம் தான் செல்லும் அப்படின்னா பஞ்சாயத்து மனைப்பிரிவு விற்பனை அனுமதி வழங்க ஏன் அதிகாரம் தரப்படுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மனைகளுக்கு பட்டாவும் வழங்கப்படும் நிலையில குறைந்த விலையில் கிடைக்கும் அவற்றை வாங்குவது எந்த வகையில பாதுகாப்பு இல்லாதது அப்படிங்கிறது அவரோட கேள்வி. அவருக்கு உங்களோட விளக்கம் என்ன? நீங்க வீடு மனை சிஎம்டிஏ டிடிசிபி வாங்கும் போது விலை அதிகம்னு உள்ள கேட்டிருக்கீங்க. கட்டாயமா அதுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கட்டுறாங்க சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவலுக்கு. அதனால அந்த விலை, மனையோட விலை அதிகமா இருக்கணும்ன்றது கரெக்ட். ரெண்டாவது நீங்க சொல்லிருக்கீங்க பஞ்சாயத்து ஊராட்சி ஒப்புதல் மனைகள் வாங்குவதில் என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க. என்ன காரணம்னா, டிடிசிபியில டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல ஒரு இடத்துக்கும் ஒரு ஜோனல் கிளாசிபிகேஷன் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி, இன்னொரு இடத்துல லைட் இண்டஸ்ட்ரி, இன்னொரு இடத்துல ஹெவி இண்டஸ்ட்ரி, ஒரு இடத்துல அது ரெக்ரியேஷன் ஜோனு, ஒரு இடத்துல ரெசிடென்ஷியல் ஜோன் போட்டிருப்பாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்துல கொடுக்குற மனைகள்ல எந்த ஜோன்ல இருக்குதுன்றது உங்களால கண்டுபிடிச்சு அதை வாங்கணும்னா நீங்க டிடிசிபில போய் அப்ரூவல் வாங்கி கேட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லாம நீங்க வாங்கும் போது உங்களுக்கு பட்டா வேணா கிடைக்கலாம் ஒழிய மேற்கொண்டு பிளான் கூட பர்மிஷன் கூட கொடுக்கறதுக்கு சில இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த மேற்கொண்டு ஃபியூச்சர்ல அந்த டெவலப்மெண்ட் பிளேஸ்ல அவங்க அது இண்டஸ்ட்ரியல் ஜோனா அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், பிளான் தர மாட்டேன் சொன்னாலும் நீங்க கட்ட முடியாது. பட்டா கிடைக்கிறதால மட்டும் உங்களுக்கு அப்ரூவல் பிளான் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. மூணாவது, பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற மனைப்பிரிவுல வழங்கக்கூடாதுன்றது சட்டமே இருக்கு. இருந்தால் கூட பஞ்சாயத்து ஊராட்சி மனைப்பிரிவுகள்ல வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஊராட்சி ஒன்றியத்தையும் அதை தடுக்கப்படணும். அது அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேணும். அது மட்டும் இல்லாம இந்த ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து இதுல நீங்க எப்பொழுதுமே வாங்காதீங்க. காரணம் என்னன்னா, இந்த ஜோனல் கிளாசிபிகேஷன், ரெண்டாவது விலை குறைஞ்சிருக்க வாங்கலாம், மூணாவது அதுல அக்யூசேஷன் இருக்கா, அதாவது ஹவுசிங் போர்டு அக்யூசேஷனோ வேற ஏதோ ஒரு அக்யூசேஷன் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால எக்காரணம் கொண்டு இந்த லேஅவுட்ஸை வாங்காதீங்க. இந்த பஞ்சாயத்து அப்புறம் ஊராட்சி ஒன்றிய அப்ரூவ்ட் லேஅவுட்ஸை வாங்கவே வாங்காதீங்க.